வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு கிரக சேர்க்கைகள். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஏதாவது ஒரு 2 கிரகம் இணைஞ்சிருக்கலாம். ஒருத்தருக்கு குரு சனி இணைஞ்சிருக்கலாம், இல்லை இன்னொருத்தருக்கு சந்திரன் ராகு இணைஞ்சிருக்கலாம், சந்திரன் கேது இணைஞ்சிருக்கலாம், செவ்வாய் சந்திரன் அல்லது குரு செவ்வாய் அல்லது சூரியன் ராகு, சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது, சந்திரன் புதன், இப்படி கிரகங்கள் இணைஞ்சிருக்கும் யாருக்காவது. இந்த கிரக சேர்க்கைகள் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த மனிதருக்கு, அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை சொல்லுது? ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா, இருவேறு தன்மைகள் கொண்ட 2 கிரகங்கள் ஒரு ராசி கட்டத்தில் இருப்பதால் அந்த ஜாதகருடைய குணநலன்களில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கிறது, அவர் எப்படி திங்க் பண்ணுவாரு, அவரை சார்ந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதா இந்த குரு சனி செவ்வாய் சந்திரன் இப்படி போன்ற கிரக சேர்க்கைகளுடைய தன்மைகளை சொல்ல அது மிக மிக யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு. ராசிங்கிறது அல்லது நட்சத்திரங்கிறது உங்களுடைய இண்டிவிஜுவல் கேரக்டர் சொல்லிட்டு போயிடும். இதுல கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது எதற்காக அப்படின்னா, உங்க கேரக்டரையும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க கேரக்டரையும் உங்களுக்கு பிரதிபலிக்கும். ஆமா, இந்த கிரகம் இருந்தா இவங்க இப்படி இருக்காங்க, எனக்கு இருக்கிற கிரகம் இவங்களை இப்படி என்கிட்ட நடந்துக்க வைக்குதா அப்படின்னு தோணும். சிலர் சொல்லுவாங்க, சார் எங்கள் அப்பா என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிறாரு சார், நான் போனாலே ஒரு விரோதி மாதிரி பார்க்குறாரு சார், இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இதுக்கு என்ன கிரகங்கள் சேர்க்க இருந்தால் இப்படி உங்கள் அப்பா உங்ககிட்ட நடந்துக்கிறாரு, அதற்கு என்ன மாதிரியான நீங்கள் செஞ்சால் அது சரியாகும் அப்படிங்கிற பற்றியான விஷயங்களை பூரா நிறைய இந்த எபிசோடில் பார்த்துக்கிட்டே வரலாம். அப்படி பார்க்க இருக்கிற கிரக சேர்க்கை வரிசையில் முதல்ல சூரியன் சனி. இந்த கிரக சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தால் என்ன பலன்? நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை இருந்தால் நான் சொல்கிற பாயிண்ட்டு எபோவ் 80% பர்ஃபெக்ஷனாக இருக்கும். மீதி இருக்கிற 20% உங்களுடைய சுய ஜாதகம், அதை பார்த்த கிரகம், அதை நட்சத்திர சாரம், இதை வச்சு உங்களுக்கு முழுமையாக 100% அது கிடைக்கும். ஆனால் 80% நிச்சயமாக அந்த கிரக சேர்க்கையினுடைய தன்மை உங்களுக்கு பொருந்தி போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ரைட். இந்த ஜோதிட கலை என்பது மிகச்சிறந்த ஒரு சமுத்திரம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதில் நான் கரையோரத்தில் நீந்துகின்ற ஒரு சிறு கருவி. இந்த கருவி உங்களுக்கெல்லாம் உபயோகமான கருத்துக்களை சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, விஷயத்துக்கு வந்துடுவோம். சூரியனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் என்ன பயன்? சூரியன்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெளிச்சம். சூரியனை மையப்படுத்தி தான் எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க கிரகங்கள். சூரியன் இல்லைன்னா இந்த உலகமும் பிரபஞ்சமும் இல்லை. அதனோட வெரி லோவா, ரொம்ப ஸ்லோவா, மெதுவாக சுத்தக்கூடிய சனி, 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாங்கன்னு பார்ப்போம். சூரியன்னா உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய கௌரவம், உங்களுடைய தலைமை பண்பு, இதை குறிக்கிறது. சனினா நீதி, நேர்மை, தர்மம், பொறுமை. சூரியன்னா வேகம், சனின்னா பொறுமை. இது மாத கிரகம். இது 2.5 வருடத்துக்கு ஒரு முறை நகரும் கிரகம். 2 பேர் ஒன்றாக இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். சூரியன்னா அப்பா, சூரியனுடைய மகன்தான் சனி என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஜாதகத்துல சூரியன் சனி ஆண் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அப்பா பையனுக்கு முதல்ல ஆகாது. சார் இல்லை சார், எனக்கெல்லாம் அப்படி பிரச்சனை இல்லை சார்னா, நீர் வீடுகள் என்று சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனத்தில் இருந்தால் மட்டும் 50% ஒத்துப்போகிறார்கள். மற்ற எந்த இடங்களில் இருந்தாலும் ஒத்துப்போவதில்லை, பிரச்சனையை கொடுக்கிறது. சார் எங்கள் அப்பா நான் ரொம்ப நேசிக்கிறேன், ஆனால் என்னை புரிஞ்சிக்க மாட்டார், முதல் தர விரோதியை பார்க்குறாருன்னு ஆண் ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருந்தால் இது சொல்லப்படுகிறது. அதற்கு ஆப்போசிட்டாக பெண் ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருந்தால் அப்பா தான் அந்த பொண்ணுக்கு உலகம், அப்பா தான் அந்த பொண்ணோட ரோல் மாடல். அப்பா இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லி அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் பெண் ஜாதகத்தில் சூரியன் சனியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஒன்று சேர்ந்திருந்தாலும் சரி அல்லது நேருக்கு நேர் பார்த்து கொண்டாலும் சரி. சேர்ந்திருந்தால் 100 மதிப்பெண், ஒன்றுக்கொன்று பார்த்து கொண்டால் 75 மதிப்பெண். இதுதான் வித்தியாசம். ஆனால் கேரக்டர் ஒன்று தான். சூரியன் சனி யாருக்கெல்லாம் சேர்ந்திருக்கோ ஆண் ஜாதகத்தில் இல்லை பெண் ஜாதகத்திலையும் சரி, நிர்வாக செலவுகளை கையாள தெரியாததால்
தன் நிர்வாகத்தில் கோட்டை விட்டவர்கள் என்று சொல்லலாம். இவங்களுக்கு சுயதொழில் செய்கிறது பிடிக்கும், நிர்வாகத்தை பிரம்மாண்டமாக கொண்டு போகிறது பிடிக்கும். சின்ன நிர்வாகமாக இருக்கும், பல லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க அந்த நிர்வாகத்துக்கு. இப்போ ஒரு மாத வருமானம் அவருக்கு 50,000 ரூபா ஒரு நிர்வாகத்தில் அவருக்கு வருதுங்க. ஆனால் இவரோட ஆஃபீஸ் 5 லட்சம் செலவு பண்ணி போட்டிருப்பார். தொழிலாளர்கள்கிட்ட இந்த சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறவங்க இரக்கம் காட்டுவதால் தொழிலாளர்களால் இவர்கள் முதலாளிகள் ஏமாற்றப்படுகிறார்கள். சில நேரத்தில் தொழிலாளிகளே முதலாளிகளாக பாவித்து கொண்டிருப்பார்கள் அந்த நிறுவனத்தில். சூரியன் சனி யாருக்கு சேர்ந்திருக்குதோ, எந்த தொழிலதிபராக இருந்தீங்கன்னா, ஒரு நிர்வாகம் நடத்துனீங்கன்னா, நிச்சயமாக லேபருக்கு இரக்கம் காட்டக்கூடாது. லேபரை மதிக்கலாம், இரக்கம் காட்டுறது வேற, மதிக்கிறது வேற. அவர் தொழிலாளி, உங்ககிட்ட வேலை செய்கிறாரு, சம்பளம் கொடுக்குறீங்க, நல்லா வச்சுக்கிறீங்க, ரைட். இரக்கம் காட்டுறதுங்கிறது நீ தான்ப்பா எல்லாமே அப்படின்னு கூடவே நின்று ட்ராவல் பண்ணிட்டு உங்கள் கூடவே அவரை கூப்பிட்டு எங்கேயாவது அங்கேயும் போயிட்டு வந்தீங்கன்னா அவரே முதல் தர விரோதியாக மாறிடுவாருங்க. இது சூரியன் சனி சேர்க்கைக்கும் அல்லது சூரியன் சனி பார்த்துக்கிட்டாலும் இது பொருந்தும். சூரியன் சனியோட நட்சத்திரத்தில் நின்றாலும் சனி சூரியன் நட்சத்திரத்தில் நின்றாலும் இது 50% பொருந்தும். எனவே சூரியன் சனி சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்கள் நிர்வாக தலையீட்டில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நிர்வாகம் காணாமல் போய்விடும். பொருளாதாரத்துக்கு கஷ்டமே இல்லை சார் அப்படின்னு சொல்லாத நபர்களே இல்லைங்க. எவ்வளவு வசதியாக இருந்தாலும் இந்த சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு தடுமாற்றம், ஒரு போராட்டம், ஒரு மனநிம்மதியின்மை இருந்து கொண்டே இருக்கிறது. சார் கையில் எவ்வளவு காசு இருந்தாலும் என்னமோ ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டத்தோடு தான் சார் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், பொருளாதாரத்துக்குன்னு ஒரு நெருக்கடி இல்லாத காலமே இல்லை சார் அப்படின்னு சொல்லி இந்த சூரியன் சனிக்கு நீங்கள் சொல்லலாம். அதே போல் இந்த சூரியன் சனி பூர்வீகத்தின் மேல் தீராத ஆசை, தீராத காதல். இங்கே பாருங்கள், கடைசி காலத்தில் என் பூர்வீகத்தில் தான் நான் போய் வாழணும்னு நினைக்கிறேன், அதுதான் எனக்கு ஆசையாக இருக்குது. சிவ வழிபாட்டிலும் காவல் தெய்வ வழிபாட்டிலும் அல்லது பழைய கோயில்கள் மீதும் இவர்களுக்கு தீராத ஆர்வம். எந்த சிவன் கோயில் கூப்பிட்டீங்கன்னு வந்துடுவாங்க. காவல் தெய்வ வழிபாட்டு கூப்பிட்டீங்கன்னு வைங்க, அங்கே கெடா வெட்டணும், இங்கே கோழி சேவல் வெட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லி ஏதாவது பலி கொடுக்குற வேண்டுதல் வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் சனிக்கு அதிகமாக பிடிக்கும். அப்போது இந்த சூரியன் சனி சேர்க்கை உள்ளவர்கள் அவசரப்படாமல் நிதானித்து நிர்வாக செலவுகளை குறைத்து கொண்டு சரியான முறையில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் அதிகமாக கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த சூரியன் சனி கண் பிரச்சனை ஈஸியாக வந்துடுதுங்க. இந்த சூரியன் சனி சேர்ந்திருக்கிற பையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இளமையிலேயே நரைமுடி வருவதற்கான வாய்ப்பு. சிலருக்கு பேக் பெயின் அதிகமாக இருக்கும், ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும், எலும்புகளில் ஃப்ராக்சர் ஆகிறது. இதெல்லாம் சூரியன் சனியோட வேலை தான். சூரியன் சனி இருந்து எலும்பு ஃப்ராக்சர் ஆச்சுன்னா கர்மா அதிகமாக லோடாக இருக்குன்னு அர்த்தங்க. சூரியன் சனி சேர்க்கையோட இந்த கர்மாவோட தொந்தரவும் அதிகமாக இருந்தால் தான் அந்த ஃப்ராக்சருங்கிற ஒரு சப்ஜெக்ட் உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கு. அப்போ அப்பா என்கிற சூரியன், மகன் என்கிற சனியும் இருவரும் இணைந்திருந்தால் அப்பா மகனுக்கு ஆண் ஜாதகத்தில் கடுமையான பகையையும் பெண் ஜாதகத்தில் தலை சிறந்த பாசத்தையும் கொடுக்கிறது. இப்போ பெண் ஜாதகத்தில் சூரியன் சனி இருந்தால் அவங்க அப்பா அந்த பெண்ணுக்கு கரெக்டாக கைடு பண்ணணும் திருமண வாழ்க்கையில். அப்படி இல்லாமல் நான் அப்படியெல்லாம் கைடு பண்ண மாட்டேன்னு சொல்லி என்னம்மா மாப்பிள்ளையா சண்டை போட்டாரா நீ புறப்பட்டு வந்துருமான்னு அப்பா சொல்லிடக்கூடாது. ஏன்னா அப்பாவை தான் ரோல் மாடலாக நினச்சிட்டு இருக்கோம் இந்த சூரியன் சனி, மறந்துடாதீங்க. அப்படி ரோல் மாடலாக நினச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் திருமண வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறதாம்மா, பொறுமையாரு, கவனமாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பொண்ணை அங்கே வாழ வைக்கிறதுக்கான விஷயத்தை தான் அதிகப்படியாக செய்யணும். பொண்ணு கேட்குறதே அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்காததுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று பொருள் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது அப்பாவோட குணமாக இருக்கும். இந்த இதில் ஆண் ஜாதகத்தில் எடுத்திங்கன்னா அப்பா மகனுக்கான உறவுகளில் கசக்கும். அதனால தான் சூரியன் சனி யாராவது ஜாதகத்தில் இருந்தால் குழந்தை பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா தத்து பரிகாரம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. தத்து கொடுத்து வாங்கிடுங்க, சாமிகிட்ட கொடுத்து சாமிகிட்ட இருந்தே தத்து கொடுத்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிற பரிகாரங்கள் எல்லாம் நம்ம முன்னோர்கள் பண்ணி வச்சதுக்கான காரணம் இந்த கிரக சேர்க்கைகள் தான். இது பொது பலன், பொதுவாக சொல்லப்பட்ட விஷயம். இனி உங்கள் ஜாதகத்தில் வேற வேற கிரக சேர்க்கைகளோ பார்வைகளோ இருந்தால் சில விஷயங்கள் மாறுபடலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.